கல்லீரல் பாதிப்பின் 5 ஆரம்பகட்ட அறிகுறிகள். கல்லீரல் பாதிப்பு இருப்பதற்கான 5 பொதுவான அறிகுறிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இவை தொடர்ந்தால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. நமது உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் கல்லீரலும் ஒன்று. நாம் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் அடைய வைப்பதுதான் கல்லீரலின் முதன்மை பணியாக உள்ளது. இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வடிகட்டுதல், செரிமானத்திற்கான பித்தத்தை உற்பத்தி செய்வது, கொழுப்பை ஒழுங்குபடுத்துதல் உட்பட பணிகளை மேற்கொள்கிறது. அதே சமயம் மோசமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மற்றும் மது புகை பழக்கங்கள் காரணமாக கல்லீரல் தொடர்பான நோய்கள் மிகவும் பொதுவானதாகி வருகிறது. ஆரம்பத்தில் தோன்றும் அறிகுறிகளுக்கு மக்கள் பெரும்பாலும் கவனம் கொடுப்பது இல்லை என்பதால் பல கல்லீரல் நோய்கள் தாமதமாக கண்டறியப்படுகின்றன. உங்கள் கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதை முக்கியமான அறிகுறிகள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, உங்கள் வலது தோள்பட்டையில் அடிக்கடி வலி ஏற்படுகிறது என்றால் அது சாதாரணமானது அல்ல. அது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம். கல்லீரலுக்கும் தோள்பட்டைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் யோசிக்கலாம். ஆனால் கல்லீரல் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது. உங்கள் கழுத்தில் வலது பக்கத்தில் ஒரு நரம்பு வழியாக வலியை அனுப்புகிறது. எனவே அடிக்கடி ஏற்படும் வலியை புறக்கணிக்க வேண்டாம். அடுத்ததாக, கல்லீரல் செயல்பாடு பலவீனமடையும் போது தோல் அரிப்புகள் ஏற்படலாம். ஏனெனில் கல்லீரல் பிரச்சனை இருக்கும்போது பித்தம் உங்கள் கல்லீரல், இரத்தம் மற்றும் திசுகள் மீண்டும் கலந்து அரிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக, நீங்கள் தினமும் இரவு 1 மணி முதல் 3 மணி வரை எழுந்தால் உங்கள் கல்லீரலில் ஏதோ பிரச்சனை உள்ளதாக அபாயம் உள்ளதாக அர்த்தம். இது ஒரு இரத்த சர்க்கரை பிரச்சனை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இரவு நேரத்தில் உங்கள் இரத்த சர்க்கரை அளவு குறைந்து அட்ரினலில் அதை உயர்த்தி உங்கள் விழித்தெழ செய்கிறது. அடுத்ததாக, கல்லீரல் பாதிப்பு உங்களுக்கு செரிமானத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கிறது. கல்லீரல் பிரச்சனை இருந்தால் சாப்பிட்ட பிறகு வயிற்று உப்புசத்திற்கு வழிவகுக்கும். இது உங்களுக்கு அடிக்கடி நடந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் வயிற்று நிரம்பியிருந்தும் கூட சாப்பிட்ட பிறகு திருப்தி அடையாமல் இருப்பது கல்லீரல் பிரச்சனையின் ஒரு அறிகுறியாகும். உங்கள் உண்ணும் உணவில் உள்ள கொழுப்பை உடைத்து உங்கள் வயிறு நிரம்பியதாக உணர வைக்கும் அளவுக்கு உங்கள் உடல் பித்தத்தை உற்பத்தி செய்யாததால் இது நிகழ்கிறது. ஆகவே இதுபோன்ற அறிகுறிகள் தொடர்ந்து இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை செய்வது நல்லது.